guys, welcome to my channel Study with Pavi. நிறைய பேர் வந்து இந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கலாம், இல்லை டேரெக்டாக இந்த வீடியோ கூட உங்கள் கண்ணுக்கு படலாம். எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், அப்படியே ஸ்க்ரால் பண்ணி விட்டுட்டு போயிடாதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன எக்ஸாம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி தான். ஆக்சுவலி வந்து நான் இந்த குரூப் டூவில் வந்து ஒரு 157 ஒரு 158 வந்து என்னால் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. மார்க்ஸ் கிடையாது, கொஷின்ஸு 200க்கு. என்னால் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ண முடியலன்னா இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. எனக்கு இதுக்கு வந்து 2 பாஸ் பண்ணுவேனா இல்லை 2A பாஸ் பண்ணுவேனா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ எம் பீங் இன் அ ஜென்ரல் கேட்டகரி. எனக்கு இது வந்து கொஞ்சம் டவுட் தான். வந்தால் ஓகே, வரலனாலும் ஓகே. அக்செப்டன்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேசியும் மனசுக்குள்ள லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்குது. மேபி இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அது எனக்கு கிளிக் ஆகி தான் ஆகும். ஸோ வில் வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக 10 hours படிப்பேன். இது வந்து நிறைய பேர் போய் சொல்லுவாங்க. சில பேர் வந்து டாப்பர்ஸாக இருக்கவங்க வந்து நிறைய போய் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு 5 hours தான் படித்தேன், நிறைய 6 hours தான் படித்தேன், நான் வந்து உடனே காலேஜ் முடித்தோடனே உடனே பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கண் துடைப்பு தான் மக்களே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷனை ரொம்ப முன்னாடி ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஸ்கூல் முடித்து காலேஜ் அந்த இயர்ஸ் ஃபுல்லாகவே அவங்க அதை படிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி பண்ணால் யாராக இருந்தாலும் பாஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுதான் ரியாலிட்டி. நான் பார்த்திங்கன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து டிஎன்பிஎஸ்சினா என்ன அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று தெரியாது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி ஐடியாவும் கிடையாது. வெறும் காலேஜ் விட்டு வீடு விட்டு காலேஜ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு, அவ்வளோதான். நானும் அப்படியே ரேண்டம் கிட் மாதிரி அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி என் வாழ்க்கையை போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 6 months எனக்கு வந்து ஒரு கேப் கிடச்சிது. காலேஜ் முடிச்சுட்டு நான் 23 பாஸ்ட் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 6 months வந்து நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒய் நாட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னால் வந்து ப்ரைவேட் ஜாப்லேயும் வந்து சர்வைவ் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு மெயின் ரீசன் வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு. அதனால் வந்து நான் இந்த சைட் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிளைண்டாக எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியாது. கரெக்டாக நான் வந்து போன இயர் தான் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 6 months எனக்கு யோசிக்கிறதுக்கே டைம் போயிருச்சு. அண்ட் எம்பிஏ சேரலாம் ஐடியா இருந்ததுனால அதுவும் அப்படியே எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ வந்து போன இயர் மார்ச்லேருந்து தான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஓகே நம்ம இது படிக்க போகிறோம் ஃபிக்ஸ் ஆகிடு அப்படி சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே படிச்சுட்டே வந்தேன். லைனாக எல்லா எக்ஸாம் அட்டன் கொடுத்துட்டே இருந்தேன். சம் வாட் ஐ எம் மிஸ்ஸிங் சம்வேர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போன குரூப் 2 பார்த்திங்கன்னா நான் ஒரு 147 கொஷின்ஸ் தான் போட்டிருந்தேன். அது வரைக்குமே எல்லாமே என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷன் தான். அது வரைக்கும் எனக்கு எந்த மெட்டீரியல்ஸும் கிடையாது. எந்த வித யூடியூப் சேனல்ஸ் நான் வந்து சில பேர் இது வந்து ஃபாலோ பண்ணேன், அவங்க நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னடா இது நம்ம வந்து எங்கேயாச்சும் லேக் ஆகுறோமா இல்லை வந்து நமக்கு வந்து என்ன படிக்கணுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே கொஷின்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓகே நம்ம படிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் என்ன படிக்கணும், எந்த கண்டென்ட்டாக படிக்கணும் அப்படின்றத வந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்காக நான் ஒரு அகாடமி எட்டி பார்த்தது உண்மைதான். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அகாடமிலாம் போகாதீங்க ப்ரோ, சும்மா காசு வாங்கிட்டு இது பண்ணிடுவாங்க, ஒன்றும் சொல்லிலாம் தரமாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, நிறைய நல்ல அகாடமிஸும் இருக்குது. ஸோ நான் சேர்ந்த அகாடமி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஸ்டடி சென்டர், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இது வந்து சைதாப்பேட்டில் இருக்குது, மெட்ரோலேருந்து கொஞ்சம் கிட்ட தான். ஸோ நான் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஃபீ வந்து ரொம்பவே அதிகம் தான் மற்ற அகாடமிஸ் கம்பேர் பண்ணும்போது. பட் இட்ஸ் ஓகே, எல்லாம் நம்ம ஸ்டடீஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வந்து போனேன். நவம்பர் 2024 13 அன்றைக்கி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அன்றைக்கி தான் தெரிஞ்சுது, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இவ்வளோ நாள் நான் படிச்சுட்டு இருந்த மெத்தடும் தப்பு, படித்த போர்ஷன்ஸும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் அண்ட் அவங்க கொடுக்குற நோட்ஸ் இது எல்லாம் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸ்ட்ரிக்ட்லி சொல்கிறேன், நான் வேறு எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. அண்ட் புக் நான் வந்து ஆல்ரெடி நான் ஓன் ப்ரிப் பண்ணும்போதே நான் வந்து அதை படித்து முடிச்சிருந்ததுனால எனக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் அதனால் அதை எதுவுமே தொடவே இல்லை. நான் வந்து ஃபுல்லாக வந்து என் அகாடமி கொடுக்குற நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் அவங்க கொடுக்குற டெய்லி டெஸ்ட்டு அண்ட் வீக்லி டெஸ்ட்டு சண்டே முதற்கொண்டு எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் சென்னையில் இருந்து பண்ணல, வேறு ஒரு ஏரியாவிலேருந்து தான் வந்து நான் இதெல்லாமே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு அப்படி தான் வந்து என்னோடய லைஃப் போயிட்டு இருந்துச்சு.
ஸோ இந்த இயர் குரூப் ஒன்றுமே எனக்கு வந்து பார்த்தோன்னே எனக்கு நிஜமாக சொல்கிறேன், எனக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகலை. டைம் பத்தலை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. டைம் கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. போன இயர் குரூப் ஒன்று ஐயோ என்னடா இது கொஷின் இப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச கொஷின் பேப்பர் இந்த வாட்டி எனக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகலை. வெறும் டைம் கன்சப்ஷன் மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அகாடமி வந்து என்னோடய ஸ்டடி மெத்தடையும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியும் மாற்றிருக்குன்னு இதுலேருந்தே நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியணும். நான் வந்து அவங்கக்கிட்ட போய் சேருங்கன்னு நான் சொல்லவும் மாட்டேன். உங்களுக்கு எங்கே இஷ்டமோ அங்கேயும் சேர்ந்துக்கலாம். இல்லை அப்படின்னா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து நானுமே ஏதாவது வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஷேர் பண்ணுறதா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அது ஷேர் பண்ணுறதுனால எனக்கு எந்த வித லாஸுமே கிடையாது. லைக் என்ன மாதிரி ஒரு 10 பேர் வந்து பாஸ் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். அதனால் எனக்கு எந்த வித இதுவோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ்னாலுமே என்கிட்ட கேட்கலாம். அண்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ சம்மாவ் வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து மேக்ஸ் வந்து டைம் பத்தலை. ஸோ லாஸ்ட்டில் ஒரு 10 கொஷின்ஸ் எல்லார் மாதிரியும் ஏதோ ஒன்று ஷேட் பண்ணிவிட்டு நானும் வந்துட்டேன். அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்ன இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே எனக்கு ரொம்ப கோவம். 2 நாளாக நான் ஒழுங்காக சாப்பிடாம கொள்ளாமல் அப்படி இருந்தேன். ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு குரூப் 4 பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு குரூப் 4 வந்து தமிழ். ஏன்னா நான் போன இயர் ஃபுல்லாகவே தமிழ் படிச்சுட்டு இருந்தேன் நல்லாவே. ஸோ அதனால் தமிழ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் மட்டும் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுக்கல. ஏன்னா நம்ம இப்போ தான் படித்தோம். ஒரு 20 டேஸ்லேயே குரூப் 4 வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு எந்த வித இதுவும் நான் பண்ணல. ஸோ சொம்மோட் அப்படியே போய் எக்ஸாம் எழுதினேன். பட் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு உண்மையாகவே. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வந்து 10th லெவல் சொல்லிவிட்டு அது டிகிரி லெவல் இருந்துச்சு அந்த தமிழ் பேப்பரு. மற்றவங்க எப்படி பண்ணுவாங்க? எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. சிலதெல்லாம் வந்து நேம்ஸே எனக்கு தெரியல. எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு மற்றது மேக்ஸுமே சிலதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. ஜிஎஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர் நடந்த 3 எக்ஸாம்லேயுமே குரூப் 4 தான் வெரி வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதில் உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா அந்த மீன்வேல் அந்த 2 monthஸில் நான் இங்கிலீஷ் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா போன இயர் வந்து தமிழ் வந்து ஈஸியாக வரல, இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு, இந்த வாட்டி இங்கிலீஷ் ஈஸியாக வரும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிற மாதிரி நானும் யோசிச்சுட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு தமிழ் எடுக்கிற ஐடியா இல்லை. ஸோ நான் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் அப்போலோ அகாடமி மெட்டீரியல்ஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுது. பிகாஸ் 1 and 2 ரெண்டுத்துக்குமே ப்ரிலிமினரி பேட்ச் தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். மெயின்ஸ் பேட்ச் நான் ஜாயின் பண்ணலை. வெறும் ப்ரிலிமினரி ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்துச்சா ஜாயின் பண்ணிப்போம் உங்ககிட்டயே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து அந்த மெட்டீரியல்ஸுமே அதுக்கான ஃபீஸ் நான் ஃபஸ்ட்டே பே பண்ணதுனால எல்லாருக்குமே வந்து அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி அவங்களோட ட்ரெண்டை வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க. அதனால் அதுலேருந்து எந்த வித கொஷினும் வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. நானும் அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா கொஞ்சம் நான் வந்து ஸ்டேட் பக்கம் இல்லாமல் சென்ட்ரல் பக்கம் லைட்டாக திரும்பிட்டேன் எக்ஸாம்ஸ்க்கு. அதனாலே நான் பெருசாக இதை நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். உண்மை என்னன்னா நான் டிஎன்பிசி குரூப் 2க்கு சுத்தமாக படிக்காமல் போய் எழுதினேன். அதுதான் வேணால் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அப்படி படிக்காமல் போய் எழுதினதே நான் கொஞ்சம் நல்ல டீசன்ட் ஸ்கோர் தான் வாங்கியிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா படிக்காமல் போய் எழுதினாலே டீசன்ட் ஸ்கோர் வாங்கிடலாம். எல்லாம் சொல்கிற மாதிரி தான் லக் இருந்தால் போதும், அது இருந்தால் போதுன்னா அது உண்மை தான். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. உண்மையாகவே நம்ம என்னதான் படிச்சுட்டு போய் எழுதினாலும் சும்மா வந்து எழுதுகிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ வந்து இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிஎஸ் தான் பண்ணேன். ஜிஎஸ் வந்து நான் வெல் வேர்ஸ்டாக நான் படித்து முடிச்சிட்டேன். அப்போவே குரூப் 1க்கு என்ன லெவல் படிக்கணுமோ அந்த லெவலுக்கு தான் வந்து நான் படித்து வச்சுருந்தேன். ஸோ அதுவே எனக்கு குரூப் 2க்கு ஹெல்ப் ஆச்சு. பட் வந்து ஓகே, அது ஃபைன், எந்த விட பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து மீன்வெல் டைமில் வந்து நான் வந்து குவான்ஸ் அண்ட் ரீசனிங் நிறைய நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சென்ட்ரல் ஃபுல்லாகவே இந்த 2 இது இல்லாமல் எக்ஸாம்ஸே கிடையாது. ஸோ நான் அது 2மே பார்க்க ஆரம்பித்ததுனால எனக்கு ஓரளவுக்கு ஸ்பீடு செம்மையாக பிக்கப் ஆகிடுச்சு. 1 hour எனக்கு டைம் இருந்துச்சு. யாராவது சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில. மேக்ஸ் மட்டும் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour டைம் இருந்துச்சு. இங்கிலீஷ் 1 hourல பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் ஜிஎஸ் ஒரு 1 hourல பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வந்து எனக்கு மேக்ஸ்க்கு 1 hour டைம் இருந்துமே ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து போட வந்துடும். பட் ஒரு சில கொஷின்ஸ் வரவே இல்லை. ஸோ அது எல்லாமே எப்படி மோஸ்ட்டாக இந்த மேக்ஸ் கொஷின் எல்லாமே ஆர்எஸ் அகர்வால் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. அது வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையும் அது வந்து லைவாகவே காட்டியிருந்தாங்க. எங்கே இருந்து இந்த புக்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆர்எஸ் அகர்வால் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. அதுவும் உண்மை தான். பிகாஸ் நான் எடுத்து செக் பண்ணி பார்த்த மறுநாள் அவங்க கொடுத்துருந்த நிறைய கொஷின்ஸ் அப்படியே டேட்டா மாறாமல் அப்படியே தூக்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா மேக்ஸ்க்கு ரீசனிங்க்கு முக்கியமாக நம்ம ஆர்எஸ் அகர்வாலோட வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங்லாம் மறக்காமல் பார்த்துருங்க.
இதுதான் நான் கண்டுபிடிச்ச பெரிய விஷயம் மேக்ஸ் பொறுத்த அளவுக்கு. இனிமேல் வர எக்ஸாம்ஸை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் ப்ரீவியஸ் இயர்லேருந்தே ஒரு 5 கொஷின்ஸ் 4 கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். பட் இதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ வந்து இந்த சைட்லேருந்து போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். எதெல்லாம் நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸெல்லாம் எடுப்போம். ஆர்எஸ் அகர்வாலில் எடுத்து லைனாக போடுவோம். ஸோ அந்த மாதிரி போட்டால் நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க மேபி டேட்டா மாற்றி கேட்டாலும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பிகாஸ் நம்ம தான் இந்த மெத்தட்ஸ்லாம் சால்வ் பண்ணி வச்சிட்டோம்ல. ஸோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ வந்து அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் யார் கேட்டாலுமே அதை தான் சொல்லுவாங்க. லைக் படித்தோடனே ஆன்சர் கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே இருந்துச்சு. ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வந்து எனக்கு மெட்டீரியல்ஸ்லேருந்து எங்கள் அப்போலோ மெட்டீரியல்ஸ்லேருந்து எந்த வித ஹெல்ப்புமே எங்களுக்கு பண்ணலை. ஃபுல்லாகவே லைக் எப்படி சொல்கிறது, பண்ணலைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் தெரியாது இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஸோ வந்து இது ரொம்பவே நியூவாக இருந்துச்சு எங்களை பொறுத்தளவுக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எட்டி அப்படி இப்படி பண்ணிட்டேன். ஸோ வந்து எப்போவுமே வந்து ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில கொஷின்லாம் வந்து இந்த ஆபர்ஜைன் அப்படின்னா வந்து அவங்க ஜுச்னி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். ஆபர்ஜின்னா எக் பிளான்ட்டுன்னு தெரியும். அப்போ 3ல் அது இல்லைன்னா 1 இருக்குன்னா அப்போ 1ம் தப்பு. ஸோ இந்த மாதிரி யோசிச்சு அடிக்கிறது எல்லாமே நிறைய ஆன்சர்ஸ் எல்லாமே இப்படி பண்ண முடியும். சம்வாட் வந்து நம்ம யோசிக்கிறத மாற்றணுமா? சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு மட்டும் என்னடா வர மாட்டேங்குது, எல்லாமே நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. அது உண்மையே இது நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாகவே புரியல. ஏன்னா இது வந்து லைக் நம்மளுடைய யோசிக்கிற திறனை வந்து நம்ம இதை செக் பண்ணோம். நம்ம எப்படிலாம் யோசிச்சா இந்த கொஷின் கரெக்ட் ஆகும், அது இப்போது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனில் நம்மளால். ஸோ ஓரளவுக்கு ஒரு 50-50 நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த 50ல் இருக்கக்கூடிய கரெக்ட் ஆன்சரை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். அது பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து லக்கு உண்மையாகவே விளையாடும் தாங்க. இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பட் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ்க்கு என்னால் வந்து பர்ஃபெக்டான ஆன்சர்ஸ் என்னால் இதில் கொடுக்க முடிஞ்சுதுன்னு நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து லைக் என்னால் வந்து மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் முக்கியமான ஒரு கொஷின் நான் அதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்னு வந்திருந்தேன். அந்த வானமாதேவியோட சத்தி வந்து எந்த பிளேட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து திருவலாங்காடு பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னா என்னோடய மெட்டீரியல்ஸ் தான் காரணம். இதில் வந்து அப்போலோ வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ அவங்களோட மெட்டீரியல்ஸ் இல்லைனா ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து அவங்க வந்து அந்த மெட்டீரியல்ஸுமே நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா ஏன்ஷியன்ட் அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரி பிடிக்கும். அதனால் நான் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் என் கைக்கு வந்த உடனே எடுத்து ஒரு புரட்டு பார்த்தியாச்சு. அப்போவே போன இயர் பார்த்தது. அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன் எதுவுமே பண்ணல. சடனாக என் பிரெயினுக்கு தோணுச்சு, ஓகே இதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஷேட் பண்ணிவிட்டு அடுத்து போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் மேக்ஸ் பொறுத்தளவுக்கும் என்னோடய அகாடமி வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இங்கிலீஷுமே எனக்கு ஓரளவுக்கு கிராமர் அது இது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் சும்மா வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இங்கிலீஷில் ஒர்க் ஆகலை. மற்றபடி மற்ற ரெண்டுமே ஒர்க் ஆச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க அகாடமிலாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்வாங்க. உங்களோட மணியை வந்து நீங்கள் கரெக்டாக எந்த அகாடமியில் போடணுமோ அங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும். ஸோ அதுதான் நான் சொல்லலான்னு வந்தேன். உங்களுக்கு அகாடமி முடியல அப்படின்னாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த சப்ஜெக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். அண்ட் வந்து இதை மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த தெரிஞ்சுப்பாங்க லைக் என்னெல்லாம் இருக்குது அகாடமியில் இது மாதிரிலாம் இருக்கோ, லைக் இப்போ சேரலைனாலும் படிக்க முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அதனால் வந்து மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், சில பேரோட யூடியூப் சேனல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே என் அகாடமி தாண்டி அவங்களுமே என்னோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் பார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் குருநாத் ஐஏஎஸ் அகாடமி. அவர் தான் என்னோட ரொம்ப ஃபேவரட். நான் வந்து இந்த அகாடமி செய்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என் லைஃப்பில் ஒரு ஒளிவிளக்கு ஏற்றி வச்ச மாதிரி எனக்கு வந்து அவருடைய வீடியோஸ்லேருந்து எனக்கு செம்ம மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒரு செகண்ட் நான் அப்படியே விடுற மாதிரி இருந்தால் கூட எனக்கு அவர் வீடியோஸ் பார்த்தா அவர் நம்ம படிக்கணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஆள். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்.
அவருடைய வீடியோஸ்லேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். லைக் அகாடமிக்கு ஈக்குவலாக எடுப்பார், பயங்கரமாக எடுப்பார். அவருடைய வந்து மேரத்தான், கோட் ரிவிஷன் அது எல்லாமே நீங்கள் மறக்காமல் பார்த்தே ஆகணும், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அவரை நான் கண்டிப்பாக சொல்வேன். மேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உமா டிஎன்பிசி மேக்ஸ் மேம் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களது வந்து பேசிக் லெவல் சூப்பராக இருக்கும். ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட்ஸ்லாம் காட்டி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ஜென்ரல் தமிழுக்கும் அவங்க இப்போ வந்து சூப்பராக எடுப்பாங்க. ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் மேக்ஸ், சாரி நார்மல் மேக்ஸ், இது ரெண்டுமே அவங்க பக்காவாக எடுப்பாங்க. அவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரீசெண்ட் டேஸில் அவங்க ஜிஎஸ்க்குமே செம்மையாக வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்கன்னு நான் பார்த்தேன். ஸோ அதுக்குமே நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்துட்டு சந்துரு மேக்ஸ் அவர்துமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் வந்து ரீசனிங் பேசிக்ஸ்க்கு, அவருடைய ரீசனிங் பேசிக்ஸ் வந்து ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் நான் சொல்கிற மாதிரி அவங்க பர்சனலாக எது கேட்பாங்கன்னு கேட்க முடியாதுன்னு தெரியாது. ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு போகிறது பெட்டர். கொஞ்சம் ஒக்காபுலரிலாம் பார்த்தாலும் பெட்டர் தான். ஸோ இது மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏஎம்டிஎனோட மேக்ஸ் கிளாஸஸ்மே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு தியரி கிளாஸஸ் அவங்களது இன்னுமே நல்லாயிருக்கும். மேக்ஸை விட எனக்கு தியரிஸ் அவங்களது ரொம்ப பிடிக்கும். அண்டு சயின்ஸ் கிளாஸஸ் ஜென்ரலாமே எல்லாமே அவாய்ட் பண்ணுவாங்க. அது உண்மை. நானுமே பெருசாக சயின்ஸ் கிளாஸ் படித்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ வந்து சயின்ஸ் கிளாஸஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு, பட் சில 10th இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ்னால் நான் வரக்கூடிய நாட்களில் நான் வந்து சொல்கிறேன். அந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தாலே ஓரளவுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த வீடியோஸும் நான் சீக்கிரமாகவே நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா வேறு எந்த யூடியூப் சேனலும் கரண்ட்டாக என் மைண்டுக்கு வரலை. இந்த 4 தான் வந்து எனக்கு ஞாபகமாக இருக்குது. ER தங்கமுத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தருப்பார். அதில் வந்து லைக் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். அதுவுமே எனக்கு கொஞ்சம் சிலதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவர் வீடியோஸ்லேருந்து. ஸோ அதெல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு சில பர்சன்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இவங்களுடைய பேஸ்லேருந்து நான் எடுத்துக்கிட்டு நானாக கொஞ்சம் படிக்க ஆரம்பித்து அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டேக்கு 10 hours அப்படி படிக்க ஆரம்பித்து அதுவும் எக்ஸாம் கிட்டலாம் போயிடுச்சுன்னா பர் டேக்கு நான் 14 hours கூட நான் படிச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் காரணமாக இருக்கலாம். கன்சிஸ்டன்சி இஸ் தி பவர் அப்படின்வாங்க. அது உண்மைதான் போல். ஸோ அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இப்போ இருக்கானான்னு கேட்டால் எனக்கே அது தெரியல. ஸோ கண்டிப்பாக இருக்கணும் இதுக்கப்புறமும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. டாட்டா, see you for more.